தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் நினைவை அவருக்கான நவநாளாக நாம் எடுத்து 1000 கோடி அற்புதரிடமிருந்து ஆண்டவருடைய வல்லமைகளை, வளங்களை, அருள் ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள நாம் அந்தோனியார் திருத்தலங்களுக்கும் அந்தோனியார் ஆலயங்களுக்கும் செல்வது வழக்கம். இல்லங்களில் இருக்கிற நாம் புனித பதுவை அந்தோனியாருடைய பற்றுறுதியோடும் அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கையோடும் இந்த திருப்பணியிலே கலந்து கொள்கிறோம். கடவுள் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்த புனித பதுவை அந்தோனியார் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பினார். இன்னொன்று, ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவதிலே ஆர்வம் கொண்டிருந்தார். விவிலியத்தை வாசித்து வாசித்து ஆண்டவருடைய மீட்பின் தன்மைகளை, கடவுளுடைய இயல்புகளை எல்லாம் கற்று தேர்ந்தார். ஒரு கிறிஸ்தவனுக்கு முதலிலே தேவையானது he has to learn about God. இரண்டாவது, தான் கற்றதை எல்லாம் வாழ முற்பட்டார். He started living what he has learned. ஆக இயேசுவின் நற்செய்தியை கற்றுவிட்டால் பத்தாது, அதன்படி வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவர் இயேசுவின் போதனைப்படி வாழ முயற்சி செய்த போதுதான் அவர் இவ்வுலகத்தின் சக்திகள், தீய சக்திகள், சாத்தானுடைய சக்திகள், இவை அனைத்தும் இயேசுவின் போதனைகளுக்கு எப்படியெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். ஆகவேதான் கடவுளுடைய வல்லமையால் தன்னை நிரப்பிக்கொண்டு ஆண்டவருடைய ஆவி தன்னோடு இருப்பதை உணர்ந்தவராய் தீய ஆவிகளை எதிர்த்து பேய்களை ஓட்டவும் நோய்களை நீக்கவும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்ற வல்லமையினால் ஆயிரக்கணக்கான புதுமைகளை அவர் செய்தார். ஆக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதும், அறிந்து கொண்டதை வாழ்வது மட்டுமல்ல, அதை எல்லாருக்கும் அறிவித்தார். He started sharing by his preaching and his life. ஆக இன்றைய நற்செய்தியிலே ஒரு கிறிஸ்தவனின் நற்செய்தி அறிவிப்பு கடமை என்பது, ஒரு கிறிஸ்தவனின் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது, அவன் முதலிலே இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை அறிந்து கொண்டதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வாழ வேண்டும். மூன்றாவது, தான் அறிந்து வாழ்வதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். It is to learn and to live and to share is what all about the mission and the gospel evangelization. நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இயேசுவை பற்றி அறிய வேண்டும். ஸ்நாபகர்களுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், உம்மை பற்றி அறிந்து கொள்ள முற்படுகிறோம் என்ற போது இயேசு, வந்து பாருங்கள், வந்து என்னோடு கற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு தங்கி என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர்களோடு கற்றுக்கொண்டவர்கள் ஆந்திரேயாவும் யோவானும் தன்னுடைய சகோதரர் ராயப்பரிடம் சென்று நாங்கள் மெசியாவை கண்டோம், கண்டுகொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் சென்று
ராயப்பரிடம் அறிவித்தார்கள். ஆக இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில அறியாமல் யாரும் வாழ முடியாது. வாழாத ஒன்றை யாரும் அறிவிக்க முடியாது. அறிவிக்காத ஒன்று நற்செய்தியாக இருக்க முடியாது. ஆகவே இயேசுவை பற்றிய அறிவும் அந்த அறிவிலே வாழ்கின்ற வாழ்வும், நாம் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்வை, வாழ்ந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை, நான் இயேசுவின் வல்லமையினால், இயேசுவின் நற்செய்தியினால் பயனடைந்தவன், நான் விவிலியத்தை படித்து வாழ்க்கையில் நோக்கத்தை கற்றுக்கொண்டவன், தீய வழிகளை விட்டு விலகியவன், ஆண்டவருடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம் என்பதை கற்றுக்கொண்டு தேவ வார்த்தைகளை கற்று அந்த வார்த்தையில் நடந்ததனால் தவறான வழியில், தப்பான வழியில் போகாதவன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை போல ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள் என்று அறிவிக்கின்ற தன்மை. ஆக கடவுளை நாம் அறிய ஆசைப்படுகிறோமா? ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் விவிலியத்தை வாசிக்கிறோமா? நற்கருணை தியானங்களிலே கலந்து கொள்கிறோமா? நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் உட்கார்ந்து ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன், உம்மை பற்றி அறிந்து கொள்ள ஆசை மேல் ஆசையாய் இருக்கிறேன், யாராவது எனக்கு அறிவித்தார்களே எனக்கு எப்படி தெரியும் என்ற தேவ வார்த்தையை தெரிந்து கொள்கின்ற ஆர்வம் இருக்கிறதா? அப்படி நாம் அறிந்து கொண்ட இறைவசனங்களை எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று கேட்கிறோமே, எளிய மனம் கொண்டு இருக்கிறோமா? அல்லது கோபம், அகங்காரம் என்ற பாவங்களோடு இருக்கிறோமா? நாம் கேட்கின்ற ஒவ்வொன்றும் இந்த உலக செல்வங்களை அல்ல, விண்ணக செல்வத்தையே நாடுங்கள் என்ற இறைவார்த்தையை கேட்டுவிட்டு விண்ணக செல்வத்தை தேடுகிறவர்களாக மாறுகிறோமா? ஆக கேட்கின்ற இறைவார்த்தை செவிக்கு இனியதாக இல்லாமல் உங்கள் வாழ்வுக்கு இனியதாக, வாழ்வுக்கு வளமூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இறைவார்த்தையின்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான், அறிந்ததை வாழ்ந்தால்தான் வாழ்ந்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், என்னை பார், காலையில் 5 மணிக்கு எழுந்தவுடன் நான் உழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தினால் தான் நம் குடும்பம் நன்றாக இருக்கிறது. என்னை போல ஜெபியுங்கள் என்று ஒரு அப்பாவும் அம்மாவும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை அறியவும் ஆண்டவரை பற்றிய அறிவை வாழவும், நாம் வாழ்ந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு, நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தி பணியாளர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு மிகுந்த கலக்கத்தோடு சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எத்தனையோ மக்களுக்கு இன்னும் இயேசுவை பற்றி தெரியவில்லை. இயேசுவை அறியாமல் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு அறுவடை, தெரியாத மக்கள் இவ்வளவு இருந்தும் அறிவிக்கின்ற பணியாளர்களோ மிக குறைவானவர்களே. நற்செய்தி அறிவிப்பது குருக்கள் கண்ணியருடைய வேலை அல்ல, அவருடைய முழு நேர பணி என்றாலும் கிறிஸ்தவன் ஒவ்வொருவனுக்கும், புனித பவுலடியார் சொல்லுகிறார், நற்செய்தி என் மீது சுமத்தப்பட்ட கடமை, அதை அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடு என்கிறார். ஆக நாம் அறிவோம், வாழ்வோம், அதை அறிவிப்போம். Let us learn about Jesus, let us live Jesus, let us proclaim Jesus to everyone as his disciple. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி மீது அக்கறையற்றவர்களாய், ஆண்டவரை பற்றி அறிகின்ற ஞானத்தை தேடுகிறவர்கள் இல்லாமல் வாழ்ந்ததற்காகவும், அப்படியே நாம் அறிந்த ஞானத்தை, படித்த ஞானத்தை, விவிலிய அறிவுகளை எல்லாம் நாம் வாழ்வாக்காமல், கிறிஸ்து எனக்கு வாழ்வு என்றால் சாவது ஆதாயமே என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்வன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வாக மாற்றாததற்காக, அப்படி மாற்றியிருந்தோம் வாய்ப்பு கிடைத்த போது இயேசுவுக்கு சாட்சிகளாக, இயேசுவின் நற்செய்தியை எடுத்துச் சொல்கிற மக்களாக வாழாமல் இருந்ததற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவித்து ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது பலியான பரிசுத்த பலியாலே வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஒவ்வொரு நாளும் எங்களை புனித பதுவை அந்தோனியார் வழியாக வழிநடத்தும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜீவிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா,
மனிதர்களாக பிறந்து உம்மால் மீட்கப்பட்டு மாட்சிமை மிக்க உமது சாட்சிகளாக மாறிய புனிதர்களை எங்கள் வாழ்வின் வழிகாட்டிகளாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசும் கொடையாகவும் வழங்கினீரே. 1000 கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய நினைவு நாளில் அவருடைய பரிந்துரையையும் பாதுகாவலையும் வேண்டி நிற்கும் அவருடைய பக்தர்கள் புனித அந்தோணியாரை போல உமக்கு ஏற்ற சீடர்களாக வாழவும் உமது நற்செய்திக்கு சான்று பகரவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராக எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்தவர்களுக்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அதை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயுளில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த திவ்யமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கையெழுத்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைப்பு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் உமக்கு விழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும்
உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்பமுடிச்சுகளை அவருக்கு மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் தூங்குவோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்ணுலகத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்து எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருந்துகிறோம். உன் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழா கொள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கணவன் புனித சூசையப்பர் திருத்தலத்தில் நாம் கட்டி கொண்டிருக்கிற புதிய ஆலயத்திற்கான ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கணவன் புனித சூசையப்பர் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவன கணவன் புனித சூசை
இவ்வருத்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் இருக்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருட்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரப் போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவலம் கடவில் புனித சூசையப்பர் அருத்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது மது திருக்கரம் இருப்பதாக. நன்மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டியிருப்பேருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கடவில் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கடவில் புனித சூசையப்பர் மது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உள்ளவர் எங்களை தூண்டியுள்ளோம். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கடவில் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அழுத்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவிடம் கடவில் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புரிய கனவில் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, இந்த நேரத்தில் நாம் இதயத்தை இறைவன்பால் எழுப்புவோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இறை உதவி இல்லாமல் நாம் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்று நம்புகிறோம். இறைவன் மீது உள்ள நம்பிக்கையிலும் இந்த திருத்தலத்தின் பக்தர்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றிருக்கிற இந்த திருப்பலியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் தாங்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பணியை யார் தாங்குவார்கள்? நாம் அனைவரும் சேர்ந்து கட்டவில்லை என்றால் ஆண்டவர் இவ்வாலயத்தை எப்படி கட்டுவார்? ஆகவே நம் இல்லங்களை நாம் கட்ட விரும்பினால், நம் பிள்ளைகளுடைய படிப்பை நாம் கட்டியெழுப்ப விரும்பினால், நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்க விரும்பினால் ஆண்டவருக்கு நம்மால் நம் ஜெபத்தை, நம் விசுவாசத்தை, நம்முடைய வல்லமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி நம்மால் என்றதை இந்த புதிய ஆலயத்திற்கு செய்ய ஆண்டவர் நம் இதயத்திலே தூண்ட வேண்டும். நமக்கு வேண்டிய அருளையும் பொருளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் உதவ வேண்டும். இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். உங்களுடைய கடினத்திலும் என்னுடைய கடினத்திலும் கடந்த 4 மாதங்களாக வீடடங்கி கிடக்கிறனா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவோம். அவர் பன்மடங்காக நம்மை எல்லாம் கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய நன்றி ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜெபக்கூட தலைவர் யாயிரின் விண்ணப்பத்தை கேட்டு அவரது மகளை இறந்த நிலையில் உயிர்ப்பித்த நீர், பெரும்பாடுபட்ட பெண்ணை அவள் விசுவாசத்தை முன்னிட்டு புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து நலமளித்த நீர், எங்களுடைய உருக்கமான ஜெபத்தையும் இத்திருத்தலத்தில் எழுப்பப்படுகின்ற ஜெபங்களையும் உம் மக்களின் இடையறாத வேண்டுதலையும் நீர் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையில் உம்மை புகழுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த
உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆழமான விசுவாசம் நம் ஜெபமும் ஒன்றிற்கும் ஆண்டவரிடமிருந்து பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.